Hello students, good morning. Today in this class let us discuss solution for book back 1 mark questions. Okay. Here first let us see the solution for first 5 1 mark questions only. Okay. Students, pause the video for each 1 mark questions and copy down the solution for it. Okay. Let's begin our class. So listen and watch carefully students. Students, here we can see the solution of our book back 1 mark question. Okay, that is multiple choice question. See the first question. Here one uniform force will be act on a particle of mass 1 kilogram. A uniform force of act on a particle of mass 1 kilogram. ஒரு ஃபோர்ஸ் வந்து 1 கிலோகிராம் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கலில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. தட் ஃபோர்ஸ் வில் பி கிவன் இன்டு வெக்டர் ஃபார்ம். வெக்டர் ஃபார்மில் அந்த ஃபோர்ஸோட வேல்யூ கொடுத்துட்டான். தட் இஸ் 2i cap plus j cap. Okay, 2i cap plus j cap is the force value. Okay, in terms of vector form. Mass of the particle is 1 kilogram. Okay, the particle displays from position 3j cap plus k cap. அப்போ பார்ட்டிக்கல் என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பொழுது இந்த 1 கிலோகிராம் மாஸ் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. தட் வில் பி கிவன், தட் இஸ் 3j cap plus k cap. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்சோ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ அதுவும் வெக்டரில் கொடுத்துட்டான். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னங்கிறது கொடுத்துட்டான். ஃப்ரம் 3j cap plus k cap to 5i cap plus 3j cap மீட்டருக்கு மூவ் ஆகுது. அப்போ இந்த ஃபோர்ஸ்னால் அங்கே நடந்திருக்கக்கூடிய ஒர்க் டன் என்ன? டு ஃபைண்ட் த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆன் த பார்ட்டிக்கிள். அந்த பார்ட்டிக்கலில் என்ன ஒர்க் டன் நடந்திருக்குங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஓகே, see the solution of this problem. We know that how to find the work done of the, what is the formula for work done? That is W is equal to F into dr. W equal to F vector dot dr vector. Yes, here this is the first question. Work done is a scalar quantity. Already you know one, the product of two vector, it will become scalar quantity. Here the product is scalar product. Here the product is scalar product. So force value becomes given. அது டைரெக்டாக இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் கிவன். ஃப்ரம் டூன்னு கொடுத்துருக்கான், ரெண்டு பொசிஷன் கொடுத்துட்டான். ஸோ அப்போ டிஆருங்கிறது, வாட் இஸ் த டிஆர்? தட் இஸ் த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டிஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு R2 வெக்டார் மைனஸ் R1 வெக்டார். சேஞ்ச் இன் வெக்டார் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஃப்ரம்லேருந்து 2 மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே மைனஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அப்போ கொடுத்துருக்கிறத வெக்டர் சப்ட்ராக்ஷன் மெத்தடில் நம்ம இங்கே முதல் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ 5i cap சார் இல்லாத டேர்முக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும் சார்னா 0 ஆட் பண்ணிக்கணும். ஓகே, 3j cap ப்ளஸ் 0k cap. ஓகே, 0k cap. R2வில் பார்த்தீங்கன்னா இது R2 வேல்யூ, இது R1 வேல்யூ. அப்போ இந்த R2வில் k cap இல்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன், 0k capனு போட்டுக்கிறேன். மைனஸ் ஆஃப், அடுத்து what is the R1? this is the position vector R1. இங்கே எடுத்தோடனே i cap இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், 0i cap ப்ளஸ் 3j cap again plus k cap. எஸ், ஓகே. ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்கள், i cap அடுத்து j cap அடுத்து k cap. மைனஸ் பண்ணோம்னா i மைனஸ் 0, சாரி 5 மைனஸ் 0 5 i cap அடுத்து ப்ளஸ் 3j cap மைனஸ் 3j cap becomes 0. ஓகே, மைனஸ் 0 0 மைனஸ் 1, இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 0 மைனஸ் 1, இப்போ மைனஸ் k cap. ஓகே, this is the dr vector. It will be write as 5i cap minus k cap. Okay, write like this. Now substituting dr value into w. Okay, அப்போ wல substitute பண்ணோம்னா, what is the formula for w? That is w is equal to f vector dot dr vector. f vector dot ds vector எது வேணாலும் எழுதலாம், dr எழுதலாம், s எழுதலாம்.
டி எழுதலாம். எல்லாமே டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, what is the given force value? That is 2i cap plus j cap. அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2i cap plus j cap. இங்கே என்ன ஆல்ரெடி நான் சொன்னேன், k இல்லை, ஸோ 0k cap விட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் இன்ட்டு 5i cap plus 0j cap. இதை எழுதிக்கலாம், இங்கே எடுத்துகிட்டு எழுதியிருக்கிறோம் மைனஸ் k cap. ஓகே, ஸோ இதை இப்போ ப்ராடக்ட் பண்ணும், மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 into 5 10i cap plus 0j into 0 1 into 0 0 தான். இப்போ 0j cap 0 into minus 1 அதே 0 தான். அப்போ 0k cap. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் இப்போ இந்த ரெண்டே விட்டுட்டோம்னா 10i cap. ஆர் மேக்னிடியூட் மட்டும்தான் எழுதணும், ஏன்னா ஒர்க் டன் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி. only we write as magnitude value, so W is equal to 10. Unit of work done is joule. Okay, so answer is 10 joule. See that option C. So option C is the answer for this question. Okay, that's all. Just you pause the video and copy the solution of this problem. Okay students, this is the solution of this problem. Okay, see the second question. Once again, the first problem is one of the important concept. You know vector addition or vector subtraction. இது நமக்கு செகண்ட் லெசனில் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லெசனில் அந்த வெக்டர் அடிஷன்ஸு, சப்ட்ராக்ஷனு, மல்டிப்ளிகேஷன்ஸில் நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, see the second problem. See the question first. A ball of mass 1 kilogram and another of mass 2 kilogram. அப்போ ரெண்டு பால் உடைய மாஸ் கொடுத்துட்டான். ஒன் இஸ் 1 kilogram, another one is 2 kilogram. Are dropped from a tall building whose height is 80 meter. Okay, a ball of mass 1 kilogram and 2 kilogram. ரெண்டு பால் எடுத்துக்கிறாங்க டிஃப்ரெண்ட் மாஸஸில், அது ஒரே நேரத்தில் ட்ராப் பண்ணுறாங்க. எவ்வளோ ஹைட்டில் இருந்துங்க? 80 மீட்டர் ஹைட்லேருந்து கீழே விழுகுது. ஆஃப்டர் எ ஃபால் ஆஃப் 40 மீட்டர் ஈச் டுவர்ட்ஸ் எர்த். அப்போ 40 மீட்டருக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்க? கீழே வருது, டுவர்ட்ஸ் எர்த். தேர் ரெஸ்பெக்டிவ் கைனட்டிக் எனர்ஜிஸ் வில் பி இன் த ரேஷியோ. கைனட்டிக் எனர்ஜியோட ரேஷியோஸ் வந்து என்னன்னு கேட்குறான். ஆஃப்டர் 40 மீட்டருக்கு அப்புறம் கைனட்டிக் எனர்ஜியோட ரேஷியோஸ் என்ன? ஓகே, த கிவன் டேட்டா இஸ் மாஸ் ஆஃப் த டூ பால் வில் பி கிவன், ஹைட் கொடுத்துட்டான், கீழே வரும்பொழுது என்ன கைனட்டிக் எனர்ஜிங்கிறதா கொஸ்டின், ரேஷியோஸ் ஆஃப் கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, see the solution of this problem. So see the solution of this problem. Here our question is the ratio of kinetic energies. Question is ratio of kinetic energies. You know the formula for kinetic energy. What is the expression for kinetic energy? That is question number 2. Kinetic energy expression is Ke is equal to half mv square. Yes students, இதுதான் நமக்கு கொடுத்துருக்கான். இப்போ இங்கே கொஸ்டினில் நமக்கு கொடுத்துருக்க டேட்டாஸை பேஸ் பண்ணி இந்த ரேஷியோஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அந்த டூ மாஸஸுடைய கைனட்டிக் எனர்ஜி ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ கிவன் டேட்டாவில் மாஸ் வில் பி கிவன், தட் இஸ் 1 kilogram and 2 kilogram. ஸோ we take that value becomes m1 and m2. அப்போ m1 is equal to 1 kilogram and m2 becomes 2 kilogram. Okay, m2 2 kilogram எடுத்துக்கலாம். At the same time, dropped from the tall building a fall of 40 meter. அப்போ each towards the earth. ஸோ இந்த கொஸ்டினில் நம்ம பார்த்தீங்கன்னா எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா, ரெண்டு பாலுடைய வெலாசிட்டி சேம். The velocities of both two balls is become same. That is v1 v2 ரெண்டுமே எப்படி இருக்குன்னா vங்கிற வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி டுவர்ட்ஸ் எர்த்தில் வரும்பொழுது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் தான். ஸோ அதை நம்ம இங்கே தேவையில்லை. அப்போ ஃபஸ்ட்டு பாலுடைய கைனட்டிக் எனர்ஜி இப்போ டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாலுடைய கைனட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா KE1 ஈக்குவல் டு half m1 v1 ஸ்கொயர். செகண்ட் பாலுக்கு
that is half m2 v2 square. Okay, here v1 become v. இப்போ ratios எடுக்க சொல்கிறாங்க. அப்போ ke1 divided by ke2 இதுதான் question. Okay, ke1 divided by ke2. அப்போ substitute பண்ணிங்கன்னா half m1 v1 square that becomes v1 square அப்படி ratio எடுத்துக்கலாம் divided by 1 by 2 m2 v2 square. Okay, now substituting the value m value and v value. So 1 by 2 m1 become 1 into v1 square value v, so v square by again 1 by 2 m2 value 2 kilogram into 2 into v2 value becomes same v, அப்போ v square. So common term cancel பண்ணிங்கன்னா இங்கே half இங்கே half, இங்கே v square இங்கே v square, then the ratio becomes 1:2. அப்போ ke 1 ke2 equal to 1:2. So answer is option D. I think D. Yes, option D. Okay, that's all. See the solution. Once again see the solution. The given data இங்கே நம்ம இந்த height இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், கொடுத்துருக்க டேட்டாவில் ஒரே ஒரு சின்ன க்ளூ என்ன சார் அப்படின்னா வெலாசிட்டி பிகம் சேம். ஓகே, வெலாசிட்டி சேமாக இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு பாலுடைய வெலாசிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்ய முடியுங்க, கைனடிக் எனர்ஜி ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கேயும் v1 தெரியணும், இங்கேயும் v2 தெரியணும், தெரிஞ்சு சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் வச்சு நம்ம போட்டோம்னாலே நம்ம வரும். இங்கேயும் 40.40 தான் கேட்குறான். 40 மீட்டர் ஹைட்டில் என்ன கைனடிக் எனர்ஜி ரேஷியோ, அப்போ இங்கேயும் 40 இங்கேயும் 40 போட்டிங்கனாலும் கேன்சல் தான் ஆயிரும். ஓகே, அல்லது இனிஷியலாக 80 அடுத்து 40 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ட்ரை பண்ணோம்னால ஆன்சர் வரும். பட் அவ்வளோ ரிஸ்க் நமக்கு தேவையில்லை, ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, தட்ஸ் ஆல். See the third question. Question number 3. A body of mass 1 kilogram. A body of mass 1 kilogram is thrown upwards. A body of mass 1 kilogram is thrown upwards. மேல் நோக்கி ஒரு ஆப்ஜெக்டை த்ரோ பண்ணுறாங்க. எவ்வளோ மாஸ் இருந்துருக்குங்க, 1 kilogram மாஸ் இருக்குது. With a velocity 20 meter second inverse. A body of mass 1 kilogram is thrown upwards with a velocity 20 மீட்டர் per second. அப்போ 1 கிலோகிராம் ஆப்ஜெக்டை 20 மீட்டர் செகண்ட் பவர் -1ங்கிற வெலாசிட்டியில் த்ரோ பண்ணுறான். இட் மொமெண்டர்லி கம்ஸ் டு ரெஸ்ட் ஆஃப்டர் அட்டைனிங் அட் ஹைட் 18 மீட்டர். அப்போ இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அந்த 18 மீட்டர் ஹைட்டை ரீச் பண்ண உடனே அந்த ஆப்ஜெக்ட் 1 கிலோகிராம் மாஸ் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. அப்போ இங்கே எவ்வளோ எனர்ஜி லாஸ்ட் இருக்கும், டியூ டு ஏர் ஃப்ரிக்ஷனால் எவ்வளோ எனர்ஜி லாஸஸ் இருக்கும், அதுதான் கொஸ்டின். வாட் இஸ் த எனர்ஜி லாஸஸ் அப்படின்னு கேட்குறான். அப்போ எனர்ஜி லாஸ் ஆர் எனர்ஜி லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்ம என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா, கிரவுண்டில் டோட்டல் எனர்ஜி என்ன. ஓகே, த சொல்யூஷன் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஹவு டு ஃபைண்ட் த எனர்ஜி லாஸ். டு ஃபைண்ட் வாட் இஸ் தட் எனர்ஜி அட் கிரவுண்டில் என்ன எனர்ஜி, அதே மாதிரி அட் பாயிண்ட் ஹைட், இந்த ஹைட்டில் 18 மீட்டரில் என்ன டோட்டல் எனர்ஜின்னு கண்டுபிடிச்சி ரெண்டே டிஃப்ரென்ஸ் பண்ணோம்னா நம்ம கிடச்சிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் டோட்டல் எனர்ஜி ஆன் கிரவுண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. த கிவன் டேட்டா இஸ் மாஸ் வில் பி கிவன் 1 kilogram. ஓகே, another data will be what is the velocity. What is the velocity? That is 820 meter second power -1. ஓகே, ஸோ இதுதான் கொடுத்துட்டோம். இப்போ ஃபஸ்ட் என்ன, டோட்டல் எனர்ஜி ஆன் த கிரவுண்ட். ஆன் த கிரவுண்ட் நம்ம பார்த்தோம்னா what is the total energy? That is kinetic energy, sum of kinetic energy plus potential energy. Not only on the ground, நம்ம டோட்டல் எனர்ஜினாவே இதுதான் ஃபார்முலா, கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிரவுண்டில் பார்த்தாலும் சரி, அட் ஹைட்டில் பார்த்தாலும் சரி. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்மளுடைய கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி டாப்பிக்கில் பார்த்துருக்கோம்.
கிரவுண்டில் என்ன, செர்டைன் ஹைட்டில் என்ன, பர்டிகுலர் மேக்ஸிமம் ஹைட்டில் டோட்டல் எனர்ஜிக்கான 3 கேசஸ் பார்த்தோம். ஸோ இப்போ ஆன் த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜியில் கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் கிரவுண்டில் இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜியோட வேல்யூ என்னவாயிரும், 0 ஆயிரும். கிரவுண்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிகம்ஸ் 0. அப்போ ஒன்லி இங்கே என்ன மட்டும்தான் இருக்கும், கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் அவைலபிள். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கைனெட்டிக் எனர்ஜி, தட் இஸ் half mv². ஓகே, ஸோ அப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா half mv² வேல்யூ 1/2 இன்ட்டு வாட் இஸ் த மாஸ், தட் இஸ் 1 kg. அப்போ 1 இன்ட்டு வாட் இஸ் த வெலாசிட்டி வேல்யூ, 20 இன்ட்டு 20². ஓகே, அப்போ இது என்ன சார், ஏன் சார் இந்த மாதிரி சொல்கிறோம், ஜஸ்ட் யூ செக் யுவர் டெக்ஸ்ட் புக். டாபிக் இஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிக்கு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன் த கிரவுண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூ 0. ஓகே, ஒன்லி கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் கிரவுண்டில் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும், அப்போ 1/2 இன்ட்டு 400. அப்போ இது என்ன ஆயிரும், கேன்சல் பண்ணோம்னா 200. அப்போ கிரவுண்டில் அதோட டோட்டல் எனர்ஜி 200 ஜூல். ஓகே, டோட்டல் எனர்ஜி ஆன் த கிரவுண்ட் இஸ் 200 ஜூல். ஓகே, ஸோ திஸ் இஸ் த total energy on the ground. Okay, next we find the total energy at height equal to 18 meter. In the see the given so data, height will be given, that is 18 meter. அப்போ இந்த 18 மீட்டரில் டோட்டல் எனர்ஜி என்னன்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ சேம் ஃபார்முலா வில் பி ரிப்பீட்டட். டோட்டல் எனர்ஜி ஆன் height, that height we take as maximum height. Okay, kinetic energy plus potential energy. இதுவும் அதே டாப்பிக்லேயே நம்ம போய் பார்க்கும் பொழுது மேக்ஸிமம் ஹைட்டில் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ 0 ஆயிரும். அப்போ இங்கே என்ன மட்டும் சார் இருக்கும்னா ஒன்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ டோட்டல் மேக்ஸிமம் ஹைட்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் பொட்டன்ஷியல் எனர்ஜி, due to gravitational force mgh. Okay, substituting m value, g value and h value. Here the given data taken as g equal to 10 meter second power minus 1. Okay, so what is the mass of the object, 1 kilogram into what is the g value, 10, what is the h value, 18 meter. Okay, just you multiply, we get 180 joule. Okay, இது எங்க சார், T total energy at height. இப்போ என்ன கேட்குறாங்க, எவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகிருக்குன்னு கேட்குறான். கிரவுண்ட்லேருந்து இந்த ஹைட்டை போய் ரீச் பண்ணும் பொழுது, இந்த 18 மீட்டர் ஹைட்டை ரீச் பண்ணும் பொழுது அதோட எனர்ஜி, டோட்டல் எனர்ஜியில் எவ்வளோ லாஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே லாஸ் ஆஃப் டோட்டல் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம் சார், இதிலிருந்து இதை டிஃப்ரென்ஸ் பண்ணிங்கன்னா லாஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம லாஸ் ஆஃப் எனர்ஜி நார்மலாகவே என்ன எப்படி சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், டெல் கியூ யூஸ் பண்ணுவோம். அப்போ கிரவுண்ட்லேருந்து ஹைட்டுக்கு போயிருக்கூடியதை மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்போ டோட்டல் எனர்ஜி கிரவுண்ட் மைனஸ் டோட்டல் எனர்ஜி ஹைட். இது டிஃப்ரென்ஸ் தான், எது பெருசோ அதை நம்ம மாற்றிக்கலாம். அப்போ 200 minus 180, that's equal to 20. Unit is joule. This unit is joule. Okay, that's all. This is the final answer. What is the option? Here option is 20 joule is option A. Okay, option A. See the fourth one, question number 4. An engine pumps water continuously through a hose. An engine pumps water continuously through a hose. Water leaves the hose with velocity v and m is the mass per unit length. Mass per unit length, mங்கிறது mass per unit lengthல vங்கிற velocityல அந்த ஹோஸை விட்டு வெளியில் வருது. எதுங்க, வாட்டர் லீவ்ஸ் ஆகிட்டு இருக்கு ஆஃப் த வாட்டர் ஆஃப் த ஜெட். ஓகே, what is the rate of kinetic energy imparted to water? What is the rate of kinetic energy? அதான் கொஸ்டின். கொடுத்துருக்க டேட்டாவில் velocity will be given, mass per unit length will be given, கொடுத்துட்டு rate of kinetic energy என்ன அப்படின்னு கேட்குறான். rate of kinetic energyனாவே என்ன சார் அப்படின்னா
டைமை பொறுத்து அந்த வாட்டர் ஹோஸ்லேருந்து வெளியில் வரக்கூடிய வாட்டருடைய கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, see the solution of fourth problem. The given data is velocity will be given, that is velocity என்ன சொல்கிறோம், velocity is equal to v ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, another one data will be given. What is that? mass per unit length நான் இப்படி எழுதுறேன். mass per unit length that's equal to small m ன்னு எடுத்துக்கலாம். Question is rate of kinetic energy del Ke by del T. இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஃப்ரம் இதை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, we know the formula for kinetic energy. What is the formula for kinetic energy? Ke is equal to half mv square. எஸ் சார், இதை நம்ம இப்போ டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சார். இதை கைனட்டிக் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷனு. அப்போ dKe by dt. ஓகே, dKe by dt என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன சார், d இன்ட்டு d by dt இன்ட்டு 1/2 mv ஸ்கொயர். எஸ், 1/2 mv ஸ்கொயர். சார் இதில் பாருங்கள் என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா, வெலாசிட்டி என்ன சொல்கிறோம் பாருங்கள். ஹியர் வெலாசிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். விங்கிற வெலாசிட்டியில் வெளியில் வந்துட்டுருக்கு. இட்ஸ் எ கான்ஸ்டன்ட் ஒன். அதே நேரத்தில் மாஸ் என்னது, மாஸ் பர் யூனிட் லென்த். இந்த எம்மோட வேல்யூ மாஸ் கொஞ்சம் ஒவ்வொரு லென்த்துக்கு எடுத்துக்கிற மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதில் எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது முதல் தெரியணும். 1/2ங்கிற கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், டிஃப்ரென்ஷியேஷன் டைமை விட்டு வெளியே எடுத்துடலாம். ஓகே, அதே மாதிரி வெலாசிட்டியும் பார்த்தீங்கன்னா ஹோஸ்லையும் கான்ஸ்டண்ட்டாக தான் வருது. விங்கிற வெலாசிட்டி அப்படி தான் சொல்கிறான். ஸோ விங்கிற வெலாசிட்டி சேஞ்சஸ்னால் கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே வெலாசிட்டி விங்கிற வெலாசிட்டியில் வெளியில் வந்துட்டுருக்கு. இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஒன். ஓகே, மாஸ் பெர் லென்த்துக்கு மாறுது. அப்போ விங்கிற வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இன் திஸ் கேஸ் திஸ் இஸ் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்போ வி ஸ்கொயரை துண்டாக வெளியே எடுத்து வந்துடுங்க. அப்போ ரிமைனிங் உள்ள என்ன சார் இருக்குது அப்படின்னா, d by dt இன்ட்டு எம், இது மட்டும்தான் சார் உள்ளே இருக்குது. d by dt இன்ட்டு எம், இது மட்டும்தான் சார் இருக்குது. இதைத்தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். மாதத்தான் டைமை பொறுத்து இங்கே மாறிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை மட்டும் நான் மாடிஃபை பண்ணுறேன். எது சார், இந்த ஸ்டெப்பை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடிஃபை பண்ணுறேன். எப்படி சார் அப்படின்னா, dm by dtயை நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, ரெண்டு சைடும் m by l டிவைட் பண்ணுறேன். dm by l இன்ட்டு dl by dt. ஓகே, புரியுதுங்களா சொல்கிறது என்னென்னு? ஸோ இந்த dm by dtயை நான் இப்படி எழுதுகிறேன். ஸோ dm by dt, dl by dl 1 தான். ஜஸ்ட் இந்த மாதிரி நான் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே, dm by l இன்ட்டு dl by dt. ஓகே, இந்த மாஸ் பர் யூனிட் லென்த் இதை தான் நமக்கு கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்னு கொடுக்குறான். m by lன்னு எடுத்தனாலும் சரி, dm by dlன்னு எழுதினாலும் சரி, இதை mன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஆல்ரெடி யூ நோ ஒன், வாட் இஸ் தட், dm by l, that is m. What is dl by dt? Rate of change of displacement. L nothing but displacement. அப்போ இதை எழுதலாம் சார், pன்னு எழுதலாங்களா? அப்போ dm by dt யோட வேல்யூ என்ன சார் எழுதலாம், dm by dt is equal to m into v. அப்போ இதை எங்கே சார் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/2 v ஸ்கொயர் இன்ட்டு m into v. We get 1/2 m into v cube, that is rate of kinetic energy dE by dt. Okay, this is the answer. Once again, இது கொஞ்சம் புரியுறது கஷ்டமாக இருக்கும். Just once again I recall. So question is this one, rate of kinetic energy என்னன்னு கேட்குறான். அப்போ ஃபார்முலாவில் இது அப்படியே எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் டைம் விட்டு ஹாஃபையும் v ஸ்கொயரையும் வெளியே எடுத்துகிறோம். அப்போ ரிமைனிங் இது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த dm by dtயை நான் இப்படி மாடிஃபை பண்ணுறேன். dl மல்டிப்ளை பண்ணி dl டிவைட் பண்ணுறேன். இந்த dm by dt விட
just you write your textbook or copy dl by ஒரு dl மல்டிப்ளை பண்ணி ஒரு dl டிவைட் பண்ணுறேன். அதான் இங்கே பண்ணியிருக்கிறோம். ஓகே, அப்போ dm by dl தான் நம்ம புக்கில் கொடுத்துட்டோம். மாஸ் பர் யூனிட் லென்த் பிகம் எம்னு எடுத்துக்கிறோம். அதான் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சார் dm by dlோட வேல்யூ எப்படி சார் m by l தானே சார் m. dm by dlனாலும் ஒன்று தான், m by lனாலும் ஒன்று தான். இது ஸ்மால் சேஞ்சின். ஓகே, ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஆல்ரெடி dl by dt ஆர் ds by dt dx by dt இது எல்லாமே என்னென்னா சார் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இட்ஸ் கால்டு வெலாசிட்டி. அப்போ dm by dtயோட வேல்யூ m into v, அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ரெடி half v ஸ்கொயர் அப்படி இருக்குது. dm by dtக்கு பதிலாக m into v சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/2 mv க்யூப்னு வரும். தட் இஸ் த ஆப்ஷன் 1/2 mv க்யூப். ஓகே, 1/2 mv க்யூப். இது நம்ம எங்கே இல்லை, ஆப்ஷன் இல்லை. ஜஸ்ட் இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் இன் அவர் டெக்ஸ்ட் புக் வாட் இஸ் த ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. ஓகே, fourth one option A is the answer. Just you modify, this is the solution 1/2 mv cube. Okay, this is the solution. Option A is the answer, but answer is 1/2 mv cube. Okay, just you change it. See the last fifth problem. See the fifth question. A body of mass 4 meter is lying in xy plane at rest. A body of mass 4 meter is lying in a plane xy plane at rest. அப்போ mங்கிற மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டு xy பிளேனில் 4 மீட்டர் டிஸ்டன்ஸில் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த மாஸ் சடன்லி எக்ஸ்ப்ளோஸ்டு இன்டூ 3 பீசஸ். சடனாக உடையுது, 3 பீசஸாக உடையுது. 2 pieces each of mass m move perpendicular to each other with equal speed v. Then total kinetic energy generated due to explosion. Total kinetic energy என்னன்னு இங்கே கேட்குறாங்க. இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளமில் முதல் இது அப்படியே ஒரு டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் என்ன செய்யலாம் சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணலாம். xy பிளேன் சொல்கிறாங்க. இப்போ இது x பிளேன், இது y பிளேன் எடுத்துக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, ஸோ இப்போ இங்கே இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இது என்ன ஆயிடுது, 3 பீசஸாக 2 பீசஸ் பாருங்கள், சாரி எக்ஸ்ப்ளோட்ஸ் இன்டூ 3 பீசஸ். இப்போ 3 பீசஸாக உடையுது. அது ரெண்டு வந்து எப்படி இருக்குன்னா 2 பீசஸ் ஆஃப் எம் மாஸ் மூவ் பெர்பெண்டிகுலர். அப்போ இப்படி ஒரு மாஸ் மூவ் ஆகுது எம்னு, இங்கிட்டு ஒரு மாஸ், இதான பெர்பெண்டிகுலர், டேக் 90 டிகிரி ஆன்சர். அப்போ இப்படி ஃப்ளோ ஆகுது, மூவ் ஆகுது. ஓகே, அப்போ ரிமைனிங் என்ன, 3 பீசஸில் இப்படி வந்துருச்சுன்னா இன்னொன்று எப்படி சார் மூவ் ஆகும் அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஓகே, அப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி வரும். சப்போஸ் ஐ டேக் திஸ் ஒன். அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் டோட்டல் மாஸ் தான் இந்த டைரெக்ஷன் இருக்கும், யூஸிங் பித்தாகரஸ் தியரம். அப்போ 2mங்கிற மாஸாக இருக்கும். இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா இது தேர்ட் கேஸாக இருக்கும். ஓகே, அப்போ டோட்டல் கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்க. able to understand? Once again 4 meter 4m மாஸ் இருக்குது. அது 3 பீஸாக உடையுது. மாஸோட வேல்யூ 4m, சாரி நாட் மீட்டர், 4m. ஓகே, see the question, 4m டோட்டல் மாஸோட வேல்யூ 4m. அது 3 பீசஸாக உடையுது. அந்த 3 பீசஸில் 2 பீசஸ்ஸு பெர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ m + m, இது 2m, 3 ஆட் பண்ணுங்கள் 4m கிடைக்கும். ஓகே, அது ரெண்டு வந்து பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் இருக்குது, விங்கிற வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுது. ஓகே, இப்போ கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ அப்போ முதல் மொமெண்டம் என்னன்னு நம்ம இங்கே பார்த்தோம்னா, ஆஃப்டர் கொலிஷன் டோட்டல் மொமெண்டம் பிகம்ஸ் கன்சர்வ். அப்போ p1 + p2 + p3 3 ஆட் பண்ணிங்கன்னா என்ன சார் வரும், 0. ஏன் சார்னா இனிஷியலாக இங்கே இருக்குன்னு வச்சுங்க, டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு 0. 3 ஆட் பண்ணிங்கன்னா அப்போ mv1 + mv2 + m2m × v3 = 0. எஸ், இது 3 நம்ம ஆட் பண்ணோம்னா 0. அல்லது இது எப்படி எழுதலாம் சார்னா, இந்த ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா p1 + p2 = +p3, இங்கிட்ட வந்தோன்னா -p3 மாற்றலாம்.
சார் இந்த நெகட்டிவ் சைன் எதை சார் சொல்லுது? ஆப்போசிட், இதுக்கு இந்த டைரெக்ஷன் சொல்லுது. கிராஃபில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது இஜெட் ஆக்சிஸ் வரும். இப்போ கிராஃபில் வந்தால் இது எங்கிட்ட வந்துடுங்க சார், இதுக்கு ரிசல்டன்னுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைனில் சொல்லலாம். ஸோ இப்போ கைனெட்டிக் எனர்ஜி என்ன சார் கண்டுபிடிக்கணும்? டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தேவை? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கைனெட்டிக் எனர்ஜி? KE is equal to half mv square. ஓகே, இது அப்போ ஒவ்வொரு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி அந்த பீஸோடைய கைனெட்டிக் எனர்ஜி, ஒய் ஆக்சிஸில் என்ன, இஜெட் ஆக்சிஸில் என்ன, இது மூணையும் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கேஸ்க்கு நோ ப்ராப்ளம் சார். ரெண்டுமே என்ன டைரெக்ஷனில் இருக்குது சார்? ஈக்குவல் மேக்னிடியூடு தான். 2 பீசஸ் மூவ் ஈச் அதர் வித் ஈக்குவல் ஸ்பீடுன்னு தான், விங்கிற ஸ்பீடில் தான் போகுது. அப்போ இதுவும் ஈக்குவல் தான், நோ ப்ராப்ளம். பட் நமக்கு என்ன சார் தெரியாது அப்படின்னா, இது தெரியாது. எது எந்த டைரெக்ஷனில் சார்? இஜெட் ஆக்சிஸில் என்ன ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுதுன்னு தெரியாது. ஸோ அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு பீசஸுடைய கைனெட்டிக் எனர்ஜினா half mv1 செகண்ட் பீசஸ்க்கு என்ன சார் அதே மாதிரி வரும்? KE2 is equal to half mv2. தேர்ட் கேஸுக்கு சார் KE is equal to half mv3. ஓகே, அப்போ நமக்கு என்ன சார் தெரியாதுங்கிறோம்? இது தெரியாது, இந்த வெலாசிட்டி என்னன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அப்போ மொமெண்டம்லேருந்தே நம்ம கண்டுபிடிக்கலாம். வி டேக் மொமெண்டம். அப்போ mv1, நான் என்ன சொன்ன முதல் இங்கே we know that p3, இதை நெகட்டிவ் சைனை விட்டுருங்க, ஏன்னா அது நமக்கு டைரெக்ஷனை சொல்லுது, எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ p3 is equal to p1 plus p2. ஓகே, அப்போ what is p3 வேல்யூ? 2m into v3. ஓகே, what is p1 வேல்யூ? m into v1 plus m into v2. எழுதுனாங்களா சார்? அப்போ what is that? இப்போ v1 வேல்யூ என்னங்க? v தான், ஏன்னா ரெண்டு பீசஸ்மே ஈக்குவல் ஸ்பீடில் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறான். ஈக்குவல் ஸ்பீட் தானே சொல்கிறாங்க. அப்போ போத் 2 pieces travel in equal. அப்போ m காமனாக வெளியே எடுத்துடலாம், mv plus mv. இது எழுதுனோம்னா 2mv. எஸ், that is 2m into v3. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்? இப்படி நம்ம ஆட் பண்ண முடியுமா சார்? முடியாது சார். ஏன் சார் அப்படின்னா டைரெக்ஷன் இருக்குது சார். அப்போ இது வெக்டர் ஃபார்ம், இதுவும் வெக்டர் தான், இதுவும் வெக்டர். அப்போ இது என்ன சார் அப்படின்னா mv1 i cap plus mv2 into j cap, இந்த மாதிரி எழுதணும். அப்போ வெக்டரில் இருந்ததுன்னா மேக்னிடியூடு கண்டுபிடிக்கணும். மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி தான் நம்ம என்ன செய்ய முடியும் சார்? சொல்யூஷனுக்கு வர முடியும். இது போட்டிங்கன்னா இது மைனஸ் எந்த டைரெக்ஷனில் வருங்க? ரிசல்டன் வரும்பொழுது ஜே கேப் ஆர் கே கேப் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ரிசல்டன் எடுத்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே மொமெண்டம் வந்து எப்படின்னா வெக்டர் குவான்டிட்டி, மாசு வெலாசிட்டி ரெண்டுமே வேறு வேறு டைரெக்ஷன் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் மொமெண்டம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எந்த டைரெக்ஷன்? இது p1 வெக்டாரோட வேல்யூ. ஓகே, mv1 i கேப்ங்கிற டைரெக்ஷன் இருக்குது. ஐ கேப்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லுவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன? ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். அது என்ன? ஜே கேப்பில் சொல்கிறோம். ஓகே, ஜே கேப்பில் mv2 ஜே கேப். ஓகே, mv2 ஜே கேப். அடுத்து நமக்கு என்ன சார் தேவைன்னா இந்த p3ங்கிறது என்ன? இஜெட் ஆக்சிஸில் இருக்குது. எக்ஸாக்டாக இஜெட் ஆக்சிஸ்னு சொல்ல முடியாது, இதோட ரிசல்டனில் இருக்குது. பட் இந்த கான்செப்ட் படி -p3ன்னு வரணும். அதனால் நம்ம எங்கிட்ட வரோம்? நெகட்டிவ் சைடில் இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். ஓகே, திஸ் இஸ் இஜெட் ஆக்சிஸ். அப்போ இந்த ஆக்சிஸில் என்ன மொமெண்டம்னா ரிசல்டன் மொமெண்டமாக தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய மொமெண்டமை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? வெக்டர் அடிஷன், ஒன் ஆஃப் த மெத்தட் டு கால்குலேட் த மேக்னிடியூட் ஆஃப் இந்த மொமெண்டம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் p1 வேல்யூ? தட் இஸ் mv1 i cap. i கேப்பை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா i வந்துடும், 1 தான். அப்போ p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயர், ஒன்லி மேக்னிடியூடு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, p1 ஸ்கொயர் ப்ளஸ் p2 ஸ்கொயர். வாட் இஸ் p1 வேல்யூ? mv ஸ்கொயர். ஏன் சார் vயோட வேல்யூ? ஏன்னா v1னாலும் அதே சேம் ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகுதுன்னு கொஸ்டின்லேயே சொல்கிறான். ஈச்
அதர் வித் ஈக்குவல் ஸ்பீடுன்னு தான். ஓகே, கொஸ்டினில் தானே சொல்கிறாங்க. ஸோ அதனால் அப்போ இந்த டயக்ராமில் இருக்கக்கூடியதில் இதுவும் விங்கிற ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுது. இந்த ஒய் டைரெக்ஷனாக இருக்கட்டும் எக்ஸ் டைரெக்ஷனாக இருக்கட்டும் விங்கிற ஸ்பீடில் தான் ட்ராவல் ஆகுது. ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ mv ஸ்கொயர் ப்ளஸ் mv ஸ்கொயர், அப்போ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2mv ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த mv ஸ்கொயர் மட்டும் ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடலாம். அப்போ வாட் இஸ் த p3 வேல்யூ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2mv. ஓகே சார், இப்போ திரும்பி என்ன சார் பண்ணுறோம், p3யோட வேல்யூ என்ன சார் நம்ம எடுத்துக்கிறோம், மாஸ் வேல்யூ பிகம்ஸ் 2m. கொஸ்டினில் 4m கொடுத்தாங்க, அது 3 ஸ்ப்ளிட் ஆகும் பொழுது 2 பெர்பெண்டிகுலர் டைரெக்ஷனில் போகுது, ஒன்று ஆப்போசிட்டில் இந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ 2m இன்ட்டு v3, அந்த v3 தான் தெரியணும். ஸோ அப்போ 2m v3 is equal to this value, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு mv. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த m கேன்சல் பண்ணலாம். அப்போ 2v3 is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2v. ஓகே, 2v நமக்கு என்ன சார் தேவை அப்படின்னா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன வரும், 2v3 is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2v வரும். ஓகே, நமக்கு என்ன சார் இங்கே தேவை, v3 தான் தெரியணும். v3 தெரிஞ்சால் தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக v3யோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2v டிவைடட் பை 2, இந்த 2வை டிவைட் பண்ணலாம். ஃபர்தராக நான் என்ன சார் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 2வை இப்படி மாற்றி எழுதுறேன். எப்படி சார், √2 இன்ட்டு √2வோட வேல்யூ 2, உங்களுக்கே தெரியும். √2 இன்ட்டு √2 2. அப்போ மேலே இருக்கிறத நான் எந்த சேஞ்சஸ் பண்ணல, கீழே இருக்கிறத மட்டும் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஒரு √2 கேன்சல் பண்ணுறேன். அப்போ v3யோட வேல்யூ என்ன கிடைக்குதுங்க, v பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஓகே, v பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. கொஸ்டின் என்ன சார் நமக்கு இங்கே அப்படின்னா, டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி இங்கே என்ன ஜெனரேட் ஆகுது, எக்ஸ்ப்ளோஷன் அப்போ டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி என்னங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அப்போ டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கணும்னா என்ன ஒன்றும், இந்த 3 பீசஸுடைய கைனெட்டிக் எனர்ஜி ஆட் பண்ணால் டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி. ஓகே, 3 பீசஸ். அப்போ இது ஃபஸ்ட் பீசஸுடைய கைனெட்டிக் எனர்ஜி, half m1v1 ஸ்கொயர். அதே மாதிரி half m2v2 ஸ்கொயர் இஸ் த செகண்ட் பீசஸ். திஸ் இஸ் half m3v3 ஸ்கொயர் இஸ் த தேர்ட் பீஸ். இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோர்ட் அப்போ டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி. சரி, இங்கே என்ன சார் தெரியும், ஃபஸ்ட்டு 2 கேசஸில் xy டைரெக்ஷனில் இருக்கக்கூடியதில் மாஸ் வில் பி சேம் as well as velocity also same. அப்போ m டைரெக்டாக போட்டுரும், v அப்படி டைரெக்டாக போட்டுரும். ஓகே, தேர்ட் கேஸ் தான் சார் சேஞ்ச் ஆகுது, மாஸ் 2iஸாக இருக்குது, 2m இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2m. ஓகே, 2m இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே இருக்குது 2m இன்ட்டு v3யோட வேல்யூ v பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2 ஹோல் ஸ்கொயர். அப்போ v ஸ்கொயராக மாறும், இது 2ஆக மாறும். ஃபஸ்ட் இந்த 2 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ m இன்ட்டு v பை 2ஆக மாறும், v ஸ்கொயர் பை 2. அதுதான் நம்ம 1/2 mv ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது 3 ஆட் பண்ணிங்கன்னா 3mv ஸ்கொயர் பை 2ன்னு வரும். காமனாக 3/2 mv ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் த ஆப்ஷன் பி, 3/2 mv ஸ்கொயர். ஓகே, இதுதான் 5th கொஸ்டினுக்கான சொல்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு கொஸ்டினுடைய சொல்யூஷனையும் வீடியோவை பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். ரிமைனிங் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். இந்த ப்ராப்ளம்ஸை ஜஸ்ட் யூ ப்ராக்டிஸ், எப்படி இதுக்கான சொல்யூஷன் வந்ததுங்கிறத வீட்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.